இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீன பெருஞ்சுவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் செங்கிஸ்கானின் படையெடுப்புக்கு தக்கவே சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டது என்ற விபரம் பலருக்கு தெரியாது. அந்த பெருஞ்சுவரையே தாண்டி சீனாவை கலங்கடித்தவன் செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் மாவீரன் என்றும் மகா கொடூரமானவன் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். ஏனெனில் ஈவு இரக்கமின்றி அவன் செய்த கொலைகள் அத்தனை அதிகம். அப்படிப்பட்ட செங்கிஸ்கானையே அசைத்த அன்பின் செயல் ஒன்று அவனது சீன படையெடுப்பின் போது நடந்தது. ஒரு சமயம் சீன நகரம் ஒன்றில் புகுந்து செங்கிஸ்கானின் படை வீரர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள். அச்சமடைந்த மக்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடினார்கள். பெண்கள் தங்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு உயிர் பிழைக்க ஓடிக்கொண்டிருந்தார்கள். பரபரப்பும் திகிலும் அங்கே காணப்பட்டது. எங்கும் மரண ஓலம். அந்த கூட்டத்தில் ஒரு தாய் தன் பெரிய குழந்தையை முன்னால் ஓடவிட்டு சிறிய குழந்தையை இடுப்பில் சுமந்து கொண்டு மிகவும் கஷ்டத்தோடு ஓடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அசுரத்தனமாக முன்னேறி வரும் மங்கோலிய படையின் வேகத்துக்கு அவளால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவளுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்த பெரிய குழந்தை பயத்தால் மிரண்டு தடுமாறி கீழே விழுந்து விட்டாள். பதறிப்போன தாய் இடுப்பில் இருந்த தன் சிறிய குழந்தையை இறக்கி விட்டுவிட்டு தடுக்கி விழுந்த பெரிய குழந்தையை தூக்கிக் கொண்டு சிரமத்துடன் ஓடத் தொடங்கினாள். கீழே இறக்கிவிடப்பட்ட சிறிய குழந்தை பயத்துடன் பரிதாபமாக அழுது கொண்டிருந்தது. பின்னால் குதிரையில் வந்து கொண்டிருந்த செங்கிஸ்கான் அந்த காட்சியை கண்டான். அவனுக்கு கோபம் வந்தது. அந்த பெண்ணை பிடித்து வர கட்டளையிட்டான். பயந்து நடுங்கி தனக்கு முன் நின்று அவளை பார்த்து, சின்ன குழந்தையை கீழே இறக்கி விட்டுவிட்டு பெரிய குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு ஓடுகிறாயே, இந்த பிஞ்சு குழந்தை நீ பெற்ற குழந்தை இல்லையா? இது என்ன உன் பக்கத்து வீட்டு குழந்தையா என்று கோபமாக கேட்டான் செங்கிஸ்கான். இல்லை ஐயா, நான் தூக்கி கொண்டு ஓடிய பெரிய குழந்தைதான் பக்கத்து வீட்டு குழந்தை. நான் கீழே இறக்கிவிட்ட சிறிய குழந்தைதான் என் குழந்தை என்று கண்ணீரோடு கூறினாள் அந்த தாய். இதை கேட்ட செங்கிஸ்கான் அதிர்ச்சி அடைந்தான். அவள் சொன்னாள், என் பக்கத்து வீட்டு பெண் இறந்து விட்டாள். அவள் இறக்கும் போது தன் ஒரே குழந்தையை என் பொறுப்பில் ஒப்படைத்தாள். இந்த குழந்தையை நான் காப்பாற்றி வளர்ப்பேன் என அவளுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். அந்த வாக்குறுதியை காப்பாற்றவே என் குழந்தையை இறக்கி விட்டுவிட்டு அவளது குழந்தையை காப்பாற்ற முயற்சித்தேன். இறக்கும் தருவாயில் அந்த தாய்க்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினால் என் குழந்தையை கடவுள் காப்பாற்றுவார் என நம்பினேன் என கூறினாள். கண்ணீரோடு பேசிய தாயின் வார்த்தைகளை கேட்டு கடின உள்ளம் கொண்ட செங்கிஸ்கான் கண் கலங்கினான். அந்த தாயையும் 2 குழந்தைகளையும் விடுதலை செய்து அனுப்பிவிடும்படி உத்தரவிட்டான். ஆம், என கருமையானவர்களே, ஆண்டவரை அறியாத அந்த சீன பெண்மணியிடம் காணப்பட்டது சுயநலமே இல்லாத அன்பு. அதுபோலவே தாயினும் மேலான அன்புடையவர் நம் இயேசு. நம்முடைய சுய தேவைகளுக்கும் அக்கறைகளுக்கும் மேலாக மற்றவர்களுடைய தேவைகளுக்கும் அக்கறைகளுக்கும் சுயநலமின்றி முக்கியத்துவம் கொடுப்பது சுய தியாகத்தில் வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அன்பையே இயேசு வெளிப்படுத்தினார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என யோவான் 15:13 வாசிக்கிறோம். இயேசு மனப்பூர்வமாக தம் உயிரை நமக்காக கொடுத்தார். இது யாருமே செய்திராத மிகப்பெரிய அன்பின் செயல். ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என ரோமர் 5:8 வாசிக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் அன்பு ஒப்பிட முடியாத அன்பு, அரவணைக்கும் அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு, அறிவு கெட்டாத அன்பு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் அன்பு. இத்தகைய அன்புள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, பாதுகாக்க, தேவைகளை சந்திக்க, சமாதானம் தர, சுகம் தர போதுமானவர். நாமும் அவரில் அன்பு கூறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போது கர்த்தாவே நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பு மிகவும் பெரியது ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று உணர்ந்து கர்த்தாவே அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நாங்கள் வல்லவர்களாகும்படி கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு அப்பா ஸ்தோத்திர எங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திர வெளிப்பட்டு கர்த்தாவே அநேகரிடத்திலே நாங்கள் அன்பு காட்டக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.